Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் டுட்டோரியல் தான் சொல்லி தர போகிறேன். ப்ளஷ்ஷை வந்து எப்படி லாங் லாஸ்டிங்காக வச்சிருக்கிறது, அட் த சேம் டைம் ப்ளஷ் வந்து நீங்கள் ரீஅப்ளை பண்ண தேவையே இல்லை. இது நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்து நிலச்சி வரும். கண்டிப்பாக இந்த இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குட் குவாலிட்டியான பிராண்டடான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் கரெக்ட் வே ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் மேக்கப் டெக்னிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்ரெடி நான் என்னோட பேஸ் மேக்கப் வந்து நான் வந்து போட்டேன், ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போட்டு பவுடர் வச்சு நல்லாவே என்னோட ஃபேஸை நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு நம்ம போகக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்லி தர போகிறேன் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த ப்ளஷ் வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ப்ளஷ் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பவுடர் ப்ரஷில் வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா ப்ளஷ் ப்ரஷில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டிரான்ஸ்பரண்ட் லூஸ் பவுடர், மேட் டிரான்ஸ்பரண்ட் லூஸ் பவுடர். ஸோ இந்த மாதிரி மேட் டிரான்ஸ்பரண்ட் லூஸ் பவுடர் எடுத்து உங்கள் ஆப்பிள் ஆஃப் யுவர் சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது அந்த ப்ளஷிங் ஏரியாவில் நல்லாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் பண்ணுங்கள். பேஸ் மேக்கப் பண்ணிவிட்டு பவுடர்லாம் நீங்கள் செட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பவுடர் செட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பவுடர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீக் ஏரியாவில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. நான் பாருங்கள் அந்த ப்ளஷிங் எப்படி அப்ளை பண்ணுறேன் அதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு இது வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த மேட் டிரான்ஸ்பரண்ட் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறங்க. இல்லை உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி லூஸ் பவுடர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து உங்கள் விருப்பம். நான் இன்றைக்கி மேட் டிரான்ஸ்பரண்ட் லூஸ் பவுடர் செட் பண்ணுங்கிறனால நான் மேட் டிரான்ஸ்பரண்ட் லூஸ் பவுடர் வச்சு நான் வந்துட்டு என்னோடய ஃபேஸை நான் வந்துட்டு செட் பண்ணேன். இந்த மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஓகே, ஸ்டெப் நம்பர் 1 வந்து இப்படி தான் அப்ளை பண்ணேன். ஸ்டெப் நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரீம் ப்ளஷ். ஸோ நல்லா க்ரீம் ப்ளஷ் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் ப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஷேடு உங்கள் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி ஷேடு வந்து போனீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லா நேச்சுரலாக பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். க்ரீம் ப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சீம்லெஸ் நேச்சுரல் பிளெண்டபிள் லுக் வந்து கொடுக்கும். ஒரு ஃப்ளஷ் ஆஃப் கலர் உள்ளேருந்தே உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். பார்க்கவே உங்கள் ஆப்பிள் ஆஃப் யூர் சீக்கை நல்லா உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு க்ரீம் ப்ளஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ க்ரீம் ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். க்ரீம் ப்ளஷ் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து எடுத்துக்கிறோங்க. இன்றைக்கி நான் பிங்க் பேஸ் தான் நான் வந்துட்டு போக போகிறேன். ஸோ இந்த மாதிரி டவுன்வர்ட் டு அப்வர்ட் மோஷனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிங்கர்ஸாலையும் வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். ப்ரஷ் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இது போட்டுட்டேன், மேட் டிரான்ஸ்பரண்ட் லூஸ் பவுடர் நான் வந்துட்டு போட்டுட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆப்பிள் ஆஃப் யுவர் சீக்கில் ஆப்பிள் ஆஃப் மை சீக்கில் நான் அந்த மாதிரி க்ரீம் ப்ளஷை நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு போடும்போது இப்படி இருக்கும், போக போக உங்களுக்கு கலர் வந்து நல்லா பிளெண்ட் ஆயிரும், ஸ்கின்னோட அவங்களுக்கு வந்துட்டு பிளெண்ட் ஆயிரும். ஓகே, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளஷ்ஷை வந்து எப்படி லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்து வச்சிருக்கிறது. ஸோ இன்றைக்கி அந்த ஒரு இதுதான் உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி சொல்லி தந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ப்ளஷ் வந்து நிற்கவே மாட்டேங்குது, டக்குன்னு ஹைட் ஆகிடுது பாருங்கள், நேரமாகாமல் உள்ள உங்களுக்கு பிளெண்ட் ஆயிரும். உங்களுக்கு அதுக்கு தான் ஸ்கின் மேட்சிங், ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி ஷேட் வந்து போனீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுக்கும் கொஞ்சம் லைட்டாக ஷோ பண்ணி காட்டுது, அவ்வளோதான், ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த சீக்ஸ்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த சீக்ஸில் அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் வந்து ப்ரஷ் பிளெண்டரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஃபிங்கர் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஃபிங்கரில் வந்து நேச்சுரல் அந்த வார்ம்த் ஹீட் வந்து இருக்கிறனால அது நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஹீட்டோடு அந்த பிளெண்ட் பண்ணால் நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். உங்கள் சைட்ஸ் ஆப்பிள் ஆஃப் யூர் சீக்ஸ்லேருந்து ஃப்ரம் டவுன்வர்ட் டு அப்வர்ட் இப்படி தான் நீங்கள் வந்துட்டு போகணும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 2. ஸோ இந்த சைடு எந்த அமௌண்ட் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதே சைடு அந்த சைடு வந்து அமௌண்ட் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ நீங்கள் 4 டாட் வச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கேயும் 4 டாட் வச்சு அப்ளை பண்ணணும். இந்த இதுக்கு இந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இதுக்கு வந்து இந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒரே ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபிங்கர் அப்ளை பண்ணிட்டு இதே ஃபிங்கரை திருப்பி தொட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஏற்கனவே இதில் இந்த இடத்துல அப்ளை பண்ணது உள்ளது இருக்கும், அதனால் இந்த இடத்துல எக்ஸஸாக வந்துடும். ஸோ இந்த ஃபிங்கருக்கு ஒரு ஃபிங்கருக்கு 4 டாட் வச்சு இந்த ஃபிங்கரில் அப்ளை பண்ணிக்கோங்க, இன்னொரு ஃபிங்கர் 4 டாட் வச்சு இந்த பக்கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லாவே ரெண்டையுமே பிளெண்ட் அவுட் பண்ணி விடுங்க நீங்கள் வந்துட்டு. ஓகே, ஸோ ப்ளஷ் வந்து இப்படி தான் க்ரீம் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. நிறைய பிராண்டில் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. கே பியூட்டி, லவ் சைல்டு, இந்த மாதிரி நிறைய பிராண்டில் இருக்குது. நைக்கால் அவைலபிளாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். யூ கேன் அஃபோர்டபுள் உங்களுக்கு ட்ரை பண்ணால் யூ கேன் ட்ரை இட் ஃப்ரம் இதில் கூட ட்ரை பண்ணலாம். இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் இதிலெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். அதில் 80 ருபீஸ் தான் உங்களுக்கு க்ரீம் ப்ளஷ், நல்லாயிருக்கும், டீசெண்டான ஸ்டேயிங் பவர். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து யூஸ் பண்ணுறேன். இலானா பியூட்டின்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு இதிலேருந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதுலேருந்து ஒரு ஷேட் நான் யூஸ் பண்ணுறேன், ஒரு பிங்க் ஷேட் மாதிரி வரும், அதான் யூஸ் பண்ணுறேன். இதான் ஸ்டெப் நம்பர் 2. ஓகே, ஸ்டெப் நம்பர் 3 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டெப் நம்பர் 3 வந்து ஸ்டெப் நம்பர் 3 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பவுடர் ப்ளஷ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம மேட் டிரான்ஸ்பரண்ட் லூஸ் பவுடர் போட்டு க்ரீம் ப்ளஷ் போட்டதுனால நல்லாவே செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு நல்லாவே செட் ஆயிரும், ஸ்கின்குள்ளே ஸ்கின்னாக நல்லா செட் ஆயிரும் உங்களுக்கு.
இப்போ இதுக்கு மேலே நான் வந்து பவுடர் ப்ரஷ் வச்சு டாப் அப் பண்ண போகிறேன். ஸோ அந்த பவுடர் ப்ரஷ் வச்சு நான் டாப் அப் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னுமே அந்த கலர் இன்டென்சிட்டி வந்து எனக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் இன்னுமே லாங் லாஸ்டிங்காக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். ப்ளஷ் வந்து அழியவே செய்யாது உங்களுக்கு. ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்து இருக்கும். யூஸ்வல் ஸ்டேயிங் இப்போ 3 to 4 hours 5 hours விட உங்களுக்கு வந்துட்டு சிங்கிளாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 to 5 hours 6 hours வரைக்கும் தான் வரும். அது ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து, பிக்மெண்டேஷனை பொறுத்து. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் காலைல ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஈவினிங் வரைக்கும் வந்தாலும் உங்களுக்கு தாராளமாக அதை வந்து அப்படியே இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் பிளாட்டிங் பேப்பர் வச்சு ஆயில் இருக்கிற ஏரியா பிளாட் மட்டும் பண்ணால் போதும். அது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு பிளாட் மட்டும் தான் பண்ணும், ஆயிலில் மட்டும் தான் பிளாட் பண்ணும். ப்ளஷில் உள்ள கலர் இதெல்லாம் எதுவுமே வந்துட்டு எடுக்காது. உங்களுக்கு வந்துட்டு ப்ளஷில் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதோட அப்படியே விட்டுறக்கூடாது. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணணும். மேக் ஷூர் பவுடர் ப்ளஷ் நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணீங்களோ அதே கலர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு மீடியமான பிங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் பிங்க் தான் யூஸ் பண்ணணும். நியூட் பிங்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா நியூட் பிங்க் தான் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி பார்த்துக்கிறங்க. இல்லை கான்ட்ராஸ்ட்டாக கூட நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம். கான்ட்ராஸ்ட் கலராக கூட நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். அது எப்படின்ட்டு சொல்லிட்டு கான்ட்ராஸ்ட் கலர் வந்து நீங்கள் தான் அது மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறணும். நான் இன்றைக்கி சேம் லைனாக போகிறேன். எதுக்கு நமக்கு, அதனால் சேம் லைனாக நான் வந்துட்டு இன்றைக்கி போக போகிறேன். ஸோ க்ரீம் ப்ளஷ் வந்து என்ன கலரில் நான் வந்து மீடியம் பிங்க் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளஷ்டு மீடியம் நூடிஷ் பிங்க் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதே கலர் ப்ளஷ் நான் இன்றைக்கி வந்துட்டு போக போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூட் பிங்க் ப்ளஷ் தான் நான் வந்துட்டு போக போகிறேன். ஸோ அதுக்கு ப்ளஷுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி நல்ல ஒரு ஆங்குலர் பவுடர் ப்ரஷ் வந்து ப்ளஷ் ப்ரஷ் இல்லாட்டா ஆங்குலர் பவுடர் ப்ரஷ் இந்த மாதிரி வச்சிருக்கணும். ஆங்குலராக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஆங்குலராக உங்களுக்கு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஆப்பிள் ஆஃப் சீக்லேருந்து இந்த இதுக்கு வரையும் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா ஷேப் அவுட் பண்ணி காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் வந்து தேவைப்படுற அளவு எடுத்துக்கிறங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிறங்க. தென் இஃப் யூ வாண்ட் மோர் யூ கேன் பில்ட் இட் அப். அந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. எடுக்குமே ரொம்ப வந்து அப்ளை பண்ணிடுறீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறங்க. ஸோ நான் இன்றைக்கி அதே மாதிரி எடுத்துக்கிட்டு ஸோ அந்த ப்ளஷுக்கு மேலே நான் வந்து செட் பண்ணுறேன். ஓகே, ஃப்ரம் டவுன்வர்ட் டு அப்வர்ட். இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படிலாம் போயிடக்கூடாது. ஃப்ரம் டவுன்வர்ட் டு அப்வர்ட் இந்த சைட்ஸில் ப்ளேஸ் பண்ணி ஸோ இப்படி ஃப்ரம் டவுன்வர்ட் டு அப்வர்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இது நல்ல ஒரு ஃப்ளஷ்டு லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நோஸில் வேணாலும் நோஸில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நோஸில் வந்து போடலை, ஜஸ்ட் சீக்ஸில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் வந்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஓகே, உண்மையிலேயே ஒரு ரெஃப்ரெஷ்டு லுக் உங்களுக்கு வந்து கொடுக்கும். பவுடர் ப்ரஷ் போடும்போதும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு பிளெண்டபிள் சீம்லெஸ் லுக் கிடைக்கும். ஒரு ஃப்ளஷ் ஆஃப் கலர், ஒரு ஹெல்தி க்ளோ, நல்ல ஃபேஸ் வந்து பிரைட்டாக எங்கே இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கிறங்க நீங்கள் வந்துட்டு. ஓகே, ஸோ பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நல்லா உங்களுக்கு செட் ஆயிரும். நேரம் ஆக உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே அது வந்து இது பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்து. இஃப் யூ வாண்ட் மோர் கலர் யூ கேன் பில்ட் இட் அப். ஏன்னா கலர் வந்து போதுமானது. ஸோ ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணதே போதும். லைட்டாக நான் கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சைடு எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த சைடு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. சைட்ஸ் ஆப்பிள் ஆஃப் சீக்லேருந்து இப்படி கொஞ்சம் நெத்தியில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் எப்போவுமே இப்படி மேலே கொஞ்சம் ஏற்றுவேன் நெத்தியில். அப்போ தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த பார்க்க அந்த ஒரு பிளெண்டபிள் லுக் எனக்கு வந்துட்டு கிடைக்குங்கிறதுனால. ஓகே, இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ அப்ளை பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் வந்து அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்படி தான் கைஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். இப்போ அடிஷ்னல் நான் ஒன் மோர் ஸ்டெப் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். அந்த ஒன் மோர் ஸ்டெப் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இந்த ஒன் மோர் ஸ்டெப் நம்ம எப்படியும் பண்ண தான் செய்வோம். என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசியாக இப்போ நீங்கள் மேக்கப் வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சிலர் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாமல் நீங்கள் இப்படியே கூட போயிடலாம். பட் நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே ஹோல் ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணாட்டாலும் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சீக் ஏரியாவில் மட்டும் ஓகே இந்த மாதிரி கொஞ்சம் தூரத்தில் வச்சு சீக் ஏரியாவில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ நேச்சுரலாக நீங்கள் ஏர் ட்ரை பண்ண விட்டுருங்க. ஓகே, இல்லை நீங்கள் ஃபுல் ஃபேஸுக்கு பண்ணனாலும் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். நான் ஆல்ரெடி செட்டிங் ஸ்ப்ரே வந்து போட்டேன் என்னோடய ஃபேஸில். ஜஸ்ட் இது ஒரு எக்ஸ்ட்ரா டிப் மாதிரி காட்டுறேன். இது வந்து போடும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே அந்த பவுடரி ஃபினிஷ்லாம் இல்லாமல் ஒரு நேச்சுரல் பிளெண்டபிள் சீம்லெஸ் லுக் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஏற்கனவே இந்த கலரை விட உங்களுக்கு நல்லாவே இது மெல்ட் டவுன் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரெஃப்ரெஷ் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ளஷ் பார்க்க உங்களுக்கு பிளெண்டபிள் சீம்லெஸ்ஸாக இருக்கும். இதோட நீங்கள் வந்து விட்டுறணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கான்டூரிங் இதெல்லாம் போட்டிங்கன்னா முன்னாடியே கான்டூரிங் போட்டு அப்புறம் ப்ளஷ் போட்டு அப்புறம் ஹைலைட் போட்டு செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் எனக்கு வெறும் ப்ளஷ் மட்டும் போகிறதுனால நான் வந்து ஜஸ்ட்டு நான் வந்துட்டு போட்டு செட்டிங் ஸ்ப்ரே நான் வந்து அடிச்சுக்கிட்டேன். பட் நம்ம செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு கூட ஹைலைட்டர் நம்ம போட்டோம்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். நீங்கள் நான் ஹைலைட்டர் வந்துட்டு போகலை. ஸோ இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம் நம்ம வந்துட்டு. ஓகே, இப்படி தான் கைஸ் ப்ளஷ் வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸோடு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேட் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம், டிவி செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நமக்கு ரொம்ப நேரத்துக்கு இருக்குன்னா நல்ல ஒரு மேட் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள். என்ன செட்டிங் ஸ்ப்ரே வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் அந்த சீக் ஏரியாவில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு
ஒரு 5 to 6 சென்டிமீட்டர் வச்சு நல்ல ஒரு 1 to 2 ஸ்ப்ளிட்ஸ், இந்த பக்கம் 1 to 2 ஸ்ப்ளிட்ஸ் பண்ணிக்கிறங்க. நல்ல ஒரு பிளெண்டபிள் சீம்லெஸ் லுக் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ப்ளஷ் வந்து ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இந்த ப்ளஷிங் டெக்னிக் ரொம்ப ஈஸி. நான் டிப்ஸ் அப்ளிகேஷனோட சொல்லி தந்ததுனால கொஞ்சம் வீடியோ எழுதிருச்சு. மற்றபடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இட்ஸ் ஈஸி டு அப்ளை. ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இது வந்து முடிஞ்சிடும். பட் நல்லா பிளெண்ட் பண்ணுறது, நல்ல டூல்ஸ், நல்ல மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே இந்த லுக் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ரொம்ப நேரத்துக்கு அந்த ரிசல்ட்டும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து நல்ல ஒரு செல்ஃப் பிரைடலாக இருக்கட்டும், பிரைடாக இருக்கட்டும், ஒரு பார்ட்டி வியராக இருக்கட்டும், லாங் லாஸ்டிங் வியராக இருக்கட்டும், உங்களுக்கு ப்ளஷ்ஷை என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும், ஃபேஸ் நல்லா ப்ளஷிங் இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் எதுவும் தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது லைட்டிங்னால கொஞ்சம் பளிச்சுன்னு காட்டுது. நேச்சுரலில் வந்துட்டு உங்களுக்கு இன்னுமே ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் இது வந்துட்டு. ஸோ இப்படி தான் கைஸ் அப்ளை பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் செல்ஃபாகவே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப். ப்ராடக்ட்லாம் நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள் அவைலபிள் இருக்கும். செக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கிறங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மேட் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் ப்ளஷ் இலானா பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா லாக்மியோட 95 ப்ளஷ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஷேட் வந்து நியூ பிங்க் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் லைட்டாக செட்டிங் ஸ்ப்ரே, மேட் செட்டிங் ஸ்ப்ரே ஸ்கின்னில் நான் வந்து அடிச்சுக்கிட்டேன். அது வந்து நல்லா செட் பண்ணி கொடுக்கறதுக்காக. ஓகேவா? எப்படி நம்ம மேக்கப் செட் பண்ண தான் செய்வோம். ஒரு சில பேர் இந்த செட் பண்ண மாட்டோம். ஸோ அவங்க அந்த செட் பண்ணாலும் இந்த மாதிரி மட்டும் அடிச்சிக்கலாம். இல்லை ஃபுல் ஃபேஸ் பண்ணாலும் போகலாம், உங்கள் விருப்பம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.